இயேசு தமது 12 சீஷர்களையும் ஒன்றாய் அழைத்தார். தீய ஆவிகளை மேற்கொள்ளும் வல்லமையை இயேசு அவர்களுக்கு வழங்கினார். எல்லாவிதமான நோய்களையும் பிணிகளையும் குணப்படுத்தும் வல்லமையையும் இயேசு அவர்களுக்கு வழங்கினார். அந்த 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் வருமாறு: சீமோன், மற்றொரு பெயர் பேதுரு, மற்றும் அவரது சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, மற்றும் அவரது சகோதரன் யோவான், பிலிப்பு, மற்றும் பர்த்தலோமேயு, தோமா, மற்றும் வரி வசூலிக்கும் அதிகாரியான மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, சிலோத்தியனாகிய சீமோன், மற்றும் யூதாஸ் காரியோத்து. இயேசுவை அவரது எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்தவன் இந்த யூதாஸ் ஆவான். இயேசு இந்த தமது 12 சீஷர்களுக்கும் சில கட்டளைகளை பிறப்பித்தார். பின் அவர்களை மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி கூறுவதற்கு அனுப்பினார். இயேசு அவர்களிடம், யூதர்கள் அல்லாதவர்களிடம் செல்லாதீர்கள், மேலும் சமாரிய மக்கள் வசிக்கும் நகரங்களுக்கும் செல்லாதீர்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களிடம் செல்லுங்கள். அவர்கள் காணாமல் போன ஆடுகளை போன்றவர்கள். நீங்கள் சென்று பரலோக ராஜ்யம் விரைவில் வர இருக்கிறது என்று போதியுங்கள். நோயுற்றவர்களை குணமாக்குங்கள். இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள். தொழுநோயாளிகளை குணப்படுத்துங்கள். பிசாசு